எவ்வளவோ முயற்சி செஞ்சுட்டேன். நான் நெனச்சது நடக்கல அப்படின்னு நெனைக்கிறவங்க, இந்த ஆகஸ்ட் மாதத்துல வரக்கூடிய அபிஜித் நட்சத்திரத்த தவற விட்டுடாதீங்க. அபிஜித் நட்சத்திரம் அப்படின்னாவே அமோகமான வெற்றியை தரக்கூடியது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். மாசம் மாசம் அபிஜித் நட்சத்திரம் வந்தாலும், இந்த மாதத்தில் வரக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திரம், அதாவது 24 நிமிடங்கள் தான் இந்த அபிஜித் நட்சத்திரம். இது வந்து ஒரு பலம் வாய்ந்த நட்சத்திர நேரம். இந்த நேரத்த நம்ம தவற விட்டுடவே கூடாது. இது வந்து ஒரு மறைவான நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு தெரியும். அதாவது உத்திராடத்துக்கும், திருவோணத்துக்கும் நடுவுல மறைந்திருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். இந்த நேரத்துல ஒரு மனிதன் எந்த கோரிக்கையை வைத்தாலும், அந்த வேண்டுதலானது உடனே பலிக்கும். சிவபெருமானும், பெருமாளும் பிரம்மாவுக்கு வரமாக கொடுத்தது தான் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம். இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்த நம்ம சரியான முறையில அத பயன்படுத்தணும் அப்படின்னா, நிச்சயமா பலன் கிடைக்கும். வருடக்கணக்குல நம்ம அபிஜித் நட்சத்திரத்த பத்தி நம்ம பார்த்துட்டு வர்றோம். அப்படி இருந்தாலும், இந்த மாதம் வரக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான நட்சத்திரம். அதனால இந்த நேரத்த தவற விட்டுடாதீங்க. நீங்க எத்தனையோ நாளா நீங்க செஞ்சு பார்த்திருந்தாலும் சரி, இந்த நேரத்த தவற விட்டுடாதீங்க. இது ஏன் அவ்வளவு சக்தி வாய்ந்தது அப்படின்னு நம்ம நல்ல விளக்கமா அத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம செஞ்சா தான் அதனுடைய பலன் கிடைக்கும். அதனால வீடியோ வந்து முடிஞ்ச வரையும் ஸ்கிப் பண்ணாம அந்த 8 நிமிஷத்த கேளுங்க. 27 நட்சத்திரம் நமக்கு தெரிந்தது. 28வதாக இருக்கக்கூடிய நட்சத்திரம், அதாவது மறைவான நட்சத்திரம் தான் இந்த அபிஜித் நட்சத்திரம். இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த நட்சத்திரங்களுக்கே தலைவனாக இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இது சக்தி வாய்ந்தது. இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது உத்திராடத்துக்கும் திருவோணத்துக்கும் இடைப்பட்ட நட்சத்திரமாக இருக்கக்கூடியது. இந்த உத்திராட நட்சத்திரத்துல பாதி, திருவோண நட்சத்திரத்துல பாதி இருக்கக்கூடியது தான் இந்த அபிஜித் நட்சத்திரம். இந்த திருவோண நட்சத்திரம் அப்படிங்கிறது பெருமாளுக்கு உகந்தது. பெருமாள் அவதரித்த நட்சத்திரம். திருப்பதி பெருமாளுக்கு மிகவும் உகந்த நட்சத்திரம்னா இந்த திருவோண நட்சத்திரம். அதே போல கீழ்த்திருப்பதி, அதாவது திருச்சானூர்ல பத்மாவதி தாயார் இருக்கிறாங்க இல்லையா, அங்க பார்த்தீங்கன்னா கார்த்திகை உத்திராட நட்சத்திரத்தன்று பெருமாளுக்கு வந்து மகாலட்சுமி தாயார் காட்சி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அன்றைய தினம் வந்து மிகச் சிறப்பாக விசேஷ வைபவம்லாம் நடைபெறும். இந்த கார்த்திகை உத்திராட நட்சத்திரத்தன்று பெருமாள் வந்து 12 வருடங்கள் திருச்சானூர்ல தவம் இருந்ததாகவும், கார்த்திகை உத்திராட நட்சத்திரத்தன்று மகாலட்சுமி தாயார் பெருமாளுக்கு காட்சி கொடுத்ததாகவும் சொல்லுவாங்க. இப்ப பெருமாளுக்கு உகந்தது திருவோணம், தாயாருக்கு உகந்தது உத்திராடம். இந்த அபிஜித் நட்சத்திரம் எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுவும் இந்த ஆகஸ்ட் மாதத்துல வந்திருக்கக்கூடிய அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது மிக மிக சிறப்பு வாய்ந்தது. மிக சக்தி வாய்ந்த ஒரு அபிஜித் நட்சத்திரம். நீங்க வருடம் முழுவதும் கிட்டத்தட்ட 2 வருஷமா செய்கிறேன், 1 வருஷமா செய்கிறேன், அபிஜித் நட்சத்திரத்துக்கு எந்த பலனும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த நாளை வந்து தவற விட்டுடாதீங்க. அதற்கான காரணத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆகஸ்ட் 26ஆம் தேதி புதன்கிழமையில இந்த அபிஜித் நட்சத்திரம் வந்திருக்கு. அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஓணம் பண்டிகை. இந்த ஓணம் பண்டிகை அப்படிங்கிறது கேரளாக்காரவங்க தான் கும்பிடுறாங்க, நம்ம வழிபடுவதே கிடையாது. ஆனால் நம்ம அப்படி இருக்கவே கூடாது. இந்த நாளில் கட்டாயமாக நம்ம கோயிலுக்கு போகணும். புதன்கிழமை அப்படின்னாவே பெருமாளுக்கு மிக மிக விசேஷமான ஒரு நாள். அந்த நாளில் இந்த திருவோண நட்சத்திரம், அதுவும் ஆவணி திருவோணம் ஓணம் பண்டிகை வந்திருக்கு. இந்த நாளில் நம்ம கட்டாயமாக கோயிலுக்கு அன்றைய தினம் போகணும். அபிஜித் நட்சத்திர நேரத்தில் தான் போகணும்னு இல்லை. ஏன்னா இந்த வருடம் வந்திருக்கிறது நடுராத்திரியில் வருது. அதனால் புதன்கிழமை ஆகஸ்ட் 26ஆம் தேதி நீங்கள் எப்போ வேண்டுமானாலும் கோயிலுக்கு போகலாம். ஏன் அப்படின்னா அன்றைய தினம் முழுவதுமாக திருவோண நட்சத்திரம் இருக்குது. அன்று அதிகாலை 12:28க்கு திருவோண நட்சத்திரம் ஆரம்பித்து ஆகஸ்ட் 27ஆம் தேதி அடுத்த நாள் வந்து பௌர்ணமி திதியும் இருக்குது. அன்றைய தினம் அதிகாலை 2:20 வரையும் இந்த திருவோண நட்சத்திரம் இருக்குது. அதனால் ஆகஸ்ட் 26ஆம் தேதி புதன்கிழமை கட்டாயமாக நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு போங்க. அன்றைய தினம் அபிஜித் நட்சத்திரம் எப்போ வருது அப்படின்னா அன்று அதிகாலை 12:16க்கு ஆரம்பித்து 12:40 வரையும் இருக்கக்கூடிய 24 நிமிடங்கள். அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் திரியோதசி திதியும் இருக்குது. திரியோதசி அப்படின்னாவே நமக்கு தெரியும், சிவபெருமானுக்கு உரிய திதிகளில் ஒன்று. திரியோதசி திதி இருக்குது, திருவோண நட்சத்திரம் இருக்குது, இந்த அபிஜித் நட்சத்திரமும் இருக்குது. அப்படிங்கிறதுனால இதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கிங்க, தவற விட்டுடாதீங்க.
அது மட்டும் இல்லாம, நான் ஏற்கனவே பல பதிவுகள்ல சொல்லியிருக்கேன். இந்த நேத்திரம் அப்படிங்கிறது, ஒரு கண், குருட்டு அப்படிங்கிறதெல்லாம் அவ்வளவு சிறப்பு இல்ல. இன்று முழுவதும் 2 கண் அப்படின்னு நேத்திரம் இருக்கு. அதனால இது ஒரு சிறப்பு வாய்ந்த நாள். ஜீவன் அப்படிங்கிறதும் இன்று முழுவதும் முழு வாழ்க்கைன்னு இருக்கு. அரை வாழ்க்கை அப்படிங்கிறது கூட மிக மிக சிறப்பு வாய்ந்தது பரிகாரம் செய்வதற்குன்னு சொல்ல முடியாது. ஆனா முழு வாழ்க்கைன்னு இருக்கிறதுனால, இந்த நாள வந்து நீங்க தவற விட்டுடாதீங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு நாளாக இருக்கு. நாம யோகம் பார்த்தீங்கன்னா, சௌபாக்கியம் அப்படின்னு இருக்கக்கூடிய நாள். இந்த நாள்ல நீங்க பெருமாள நெனச்சு இந்த ஒரு பரிகாரத்த செஞ்சீங்கன்னா போதும். உங்களுக்கு சகல சௌபாக்கியமும் கிடைக்கும். 16 செல்வமும் வந்து சேரும். இதுக்கு நீங்க பெருசா பூஜை செய்யணும்னு இல்ல, வழிபாடு செய்யணும்னு இல்ல. கஷ்டப்பட்டு நீங்க நெய்வேத்தியத்த வச்சு பூஜை, புனஸ்காரம்னு எதுவும் செய்ய வேண்டாம். இத மட்டும் செய்யுங்க. நம்ம ஒரு கோயிலுக்கு போறோம் அப்படின்னா, அந்த கோயில்ல இருக்கக்கூடிய இறைவன வணங்கிட்டு, அங்க இருக்கக்கூடிய தல விருட்சம், இதுல வந்து நம்ம என்ன பண்ணுவோம், சில கோயில்லலாம் ஒரு பேப்பர்ல வந்து நம்மளுடைய கோரிக்கைய, வேண்டுதல எழுதி, நூல்ல வந்து கட்டி, அந்த மரத்துல வந்து தொங்க விடுவோம். அதேபோல குழந்தை பாக்கியம் வேணும்னு சொல்லி, தொட்டில் கட்டி தொங்க விடுவாங்க. இதெல்லாம் ஒரு சாஸ்திரப்படி நம்ம முன்னோர்கள் சொல்லியதற்காக, நம்ம ஒரு நம்பிக்கையின் பேரில் இத செய்றோம். அதே போல நம்பிக்கையுடன் இந்த பரிகாரத்த நம்ம செய்யணும். இப்ப இந்த பரிகாரத்த எப்படி செய்யறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த பதிவு மற்றவர்களுக்கும் பயன்படணும்னு நெனச்சீங்கன்னா, ஷேர் பண்ண மறக்காதீங்க. இதுக்கு வந்து நீங்க நாளே வந்து என்ன பண்ணணும், மரிக்கொழுந்து கடையில விக்கும். இந்த மரிக்கொழுந்த வாங்கி வச்சுக்குங்க. இந்த மரிக்கொழுந்து சும்மா கொஞ்சம் இருந்தா கூட போதும். இதோட நமக்கு தேவைப்படுவது ஒரு பேப்பர் தான். எதுவும் ரொம்ப பெருசா தேவைப்படாது. பேப்பரு, எழுதுவதற்கு ஒரு பேனா அவ்வளவுதான். இப்ப உங்களுக்கு என்ன தேவையோ, உதாரணத்துக்கு உங்களுக்கு நெறைய வருமானம் வேணும் அப்படின்னா, எனக்கு நிறைய வருமானம் வேண்டும் அப்படின்னு வேண்டுங்க. உங்களுக்கு கடன் பிரச்சனை தீரணும்னாலும் இதையே வேண்டுங்க. ஏன்னா கடன் தீரணும்னா முதல்ல பணம் வேணும் இல்லையா? திருமண வாழ்க்கை எனக்கு நல்லபடியாக அமைய வேண்டும் அப்படின்னு என்ன கோரிக்கையோ அதை எழுதுங்க. எழுதிட்டு அந்த மரிக்கொழுந்தோட இந்த பேப்பரையும் வச்சு ஒரு நூல் போட்டு கட்டிடுங்க. அத உங்க உள்ளங்கையில வச்சுக்கிட்டு, பேப்பர்ல என்ன எழுதியிருக்கீங்களோ, அத மனதுல நெனச்சு வேண்டிக்கிட்டு, உங்க குலதெய்வத்த, இஷ்ட தெய்வத்த வேண்டிக்கிட்டு, பெருமாள வேண்டிக்கிட்டு, மகாலட்சுமி தாயாரையும் வேண்டணும். ஒரு நிமிடம் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு, அபிஜித் நட்சத்திர மந்திர ஸ்துதிய சொல்லுங்க. சொல்லத் தெரியல அப்படின்னா, ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லுங்க. வேண்டிக்கிட்டு நீங்க என்ன பண்ணணும், இத வந்து அப்படியே அங்க பூஜை அறையில 24 நிமிடங்கள் வச்சுட்டு, அதற்கு பிறகு யார் கண்ணுக்கும் தெரியாம பீரோவுல எங்க வச்சாலும் சரி, உங்களுடைய சாரிக்கு நடுவுல வச்சாலும் சரி, பீரோவுல கீழ வச்சாலும் சரி, மேல வச்சாலும் சரி, லாக்கர்ல வச்சாலும் சரி, எங்க வேணாலும் வைங்க. ஆனா யார் கண்ணுக்கும் தெரியாத மாதிரி இத வச்சிருங்க. அந்த வாசம் வந்து அந்த பீரோ முழுவதும் நிரம்பி இருக்கட்டும். அது வந்து வாடுனாலும் அங்கேயே இருக்கட்டும். சில நாட்கள்லயே நீங்க எழுதி வைத்த கோரிக்கை நிறைவேற வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்ல அப்படின்னா, அடுத்த அபிஜித் நட்சத்திரத்திற்கு வேற ஒண்ணு தான் நம்ம இது மாதிரி வைக்கணும். இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் அப்படிங்கிறது அதிகாலை, அதாவது இரவு நடுராத்திரிக்கு வருது அப்படிங்கிறதுனால, நம்ம அந்த நேரத்துக்கு குளிக்கணும்னு இல்ல, பூஜை செய்யணும்னு இல்ல, வழிபாடு செய்யணும்னு இல்ல. ஆனா, நீங்க தூங்கிட்டீங்க அப்படின்னா, எழுந்திருந்து கை, கால் கழுவிட்டு, முகம் கழுவிக்கிட்டு இந்த பரிகாரத்த செய்யுங்க. இந்த பரிகாரம் செய்யறேன்னு நீங்க யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். அந்த பேப்பர்ல எழுதிய கோரிக்கை நிறைவேறணும்னு மட்டும் தேவையான முயற்சிகள்ல ஈடுபடுங்க. நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய வேலைய அந்த அபிஜித் நட்சத்திரமும், அந்த நேரத்துல நம்ம பயன்படுத்திய வாசம் நிறைந்த மரிக்கொழுந்தும் பார்த்துக்கொள்ளும்.